ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹேர் ஃபால் ஆகாமல் எப்படி ப்ராப்பராக சிக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி போட்டு தூங்கி எந்திரிச்சாலும் சரி, ஹேர் ரொம்பவே ஃப்ரிஸி ஆகி ஒரு மாதிரி ஆகிடும். அது இந்த மாதிரி வேவி ஆகிடும். என்னோட ஃபேஸ் வந்துட்டு தூங்கி எந்திரிச்சனால எப்படி இருக்குது, ஸோ அதை கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி சில்கி ஹேராக இருந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ இன்றைக்கி எப்படி ப்ராப்பராக ஹேர் ஃபால் ஆகாமல் சிக்கு எடுக்கலான்னு பார்க்கலாம். என்னோட ஹேரோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே ஒரு டெக்ஸ்சர் இருக்கும், மேலே வேவியா டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டில் வந்துட்டு சீரம் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு உங்களோட ஸ்கேல்ப் இல்லாமல் மற்ற எல்லா பகுதியிலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 பம்ப்ஸ் எடுத்திருக்கேன் என்னோட ஹேருக்கு. ஸோ உங்களோட விரல் இந்த மாதிரி வச்சு 5 விரல் உள்ள விட்டு மெதுவாக லைட்டாக ஃபஸ்ட்டு ஹேண்டில் சிக்கு எடுத்துருங்க. நீங்கள் எடுத்தனே சீப்பு போட்டிங்கன்னா கட்டாயமாக வந்துட்டு ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஹேண்டில் சிக்கு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பு வச்சு சீவிட்டு நார்மல் சீப்பு வச்சு சீவினிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.